ஐயா வணக்கம், உங்க சுய விவரத்தை சொல்லுங்க. புதுக்கோட்டை. நான் யூடியூப்ல நிறைய பேசுறேன். என்னுடைய கொள்கை அப்படினால கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா டிராவல் பண்ணி வர்றேன். இப்ப கூட புதுக்கோட்டையில தான் வந்து தகவல் தெரிஞ்சு இதோட ப்ரப்போசல் என்ன அப்படின்னாக்க ஹைட்ரோ கார்பனை வந்து பர்மிஷன் கொடுக்க மனு அனுப்பிச்சிருக்காங்க. 425 கோடி. அதாவது ஓஎன்ஜிசி இருக்குல்ல, ஆயில் நேச்சுரல் கேஸ் கமிஷன், இவங்க தான் வந்து கம்ப்ளீட்டா காவிரி ப்ராஜெக்ட், இது இந்திரா காந்தி ப்ராஜெக்ட். இதை கடல்ல வந்து இந்த ஏரியாவுல கடல்ல 425 கோடிக்கு மனு அனுப்பியிருக்காங்க. இதை நம்ம தடை செய்யணும். இதுக்குதான் ஒரு போராட்டம் பண்ணிருக்கோம். இந்த ஹைட்ரோ கார்பனுடைய திட்டம் என்ன, இதனால மக்களுக்கு என்ன வருது, கடல்ல அதை பண்றதுனால என்ன பாதிப்பு வருது, மீனவருக்கு என்ன பிரச்சனை வருது, இது தேவையா தேவையில்லைங்கிறதா ப்ரப்போசல். அதுக்குதான் நம்ம எப்பவுமே எல்லாத்துக்குமே மாநாடு எல்லாம் போராட்டம் பண்றோம். அதாவது இது கடல்ல இதை எடுத்தால் கடல் உயிரினங்கள் மீனவர் சாகும், மீனவர் பாதிப்படைவார்கள், ஃபியூச்சர்ல கூட சுனாமியே வரும். சொல்ற உங்களுக்கு புரியுங்களா? ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது ஒரு வேதியியல், இது புரியுங்களா? சாதாரண கனிம வேதியியல். இது என்ன பண்ணாங்க, 5000-10,000 அடிக்கு அதை போர் பண்ணி எடுத்து அதை கல்ச்சர் பண்றாங்க. கல்ச்சர் பண்ணா டீசல், பெட்ரோல், எரிவாயு இதெல்லாம் ப்ராடக்ட் பண்றாங்க. இதனால யாருக்கு நன்மை? தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நன்மையா, மத்திய அரசுக்கு நன்மையா? இதுதான் வந்து 2010 டிஎம்கே ஆட்சி. அப்ப என்ன பண்றாங்கன்னா கலைஞர் பீரியட்ல 2010 ஹைட்ரோ கார்பனுக்கு பர்மிஷன் 4 வருஷத்துக்கு குத்தகை விடுறாங்க. ஓஎன்ஜிசி கான்ட்ராக்டர், அதுல பிரைவேட் கான்ட்ராக்டர் ஒருத்தன் வர்றான் அப்படின்னாக்க கிரேட் அப்படின்னு ஒரு தனியார், இது அம்பானியோட டீம். இது இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆள் தான் சார், நாம் தமிழர் கட்சி தான் சார் மக்களுக்கு எதிரானது, இது விசேஷ தாக்கக்கூடியது, இது நமக்கு வந்து பொல்யூஷன் கட்டுப்போம். புரியுங்களா? எல்லா பிரச்சனையும் வரும். ஹைட்ரோ கார்பன் தேவையில்லை. நம்ம விவசாய பூமி டெல்டாவில வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2010 பர்மிஷன் கொடுத்தவங்க 2011 ஜெயலலிதா வர்றாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா டெல்டா மாவட்டம் அல்ல விவசாய மாத்துறாங்க. மாற்றும் போது மத்திய அரசுக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு தடையான பிறப்பிடிக்காங்க. அப்ப இது கொடுக்கும் போது மத்திய அரசு கொடுக்கும்போது காங்கிரஸ் பள்ளி இவங்க தொடர்ந்து அதுக்காக தான் ஆட்சியை மாத்தாங்க. 2011 புரட்சி தலைவர் ஜெயலலிதா வந்த உடனே, அதாவது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வளைகுடா, மன்னார் வளைகுடா, சிவகங்கை, மேற்பரப்புல இந்த மாதிரி கனிம வளத்தை எடுக்கிறதுல ஒரே ப்ராஜெக்டா இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து பெரிய ஒரு கனிம வளம் நிறைந்தது. அதை நம்பிதான் பிரிட்டிஷ்காரன், முகலாயரு, கிருஷ்ணதேவராயரு இந்த மாதிரி ஆக்கிவிடு பண்ண வந்தாங்க. இயற்கை வளம் 100% கிடைக்கக்கூடிய, சோலார் 100% கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட். இது என்ன தேவை? தமிழ்நாடு மக்களுக்கு தேவையாது. என்ன வளர்ச்சி? நீ நவீன டெக்னாலஜி, நீ மீத்தேன் எடுத்து பெட்ரோல் தேவையில்லை. இன்னைக்கு என்ன பெட்ரோல், லித்தியம் விண்வெளியில லித்தியம் வந்து பேட்டரியில கார் ஓடும். இது அவசியம் கிடையாது. நாசகார திட்டம் தனி மனிதனுக்கு தான் போய் சொத்து சேருது. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எந்த வருமானம் இல்ல, வேலை பொழுவு இல்ல, கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. இதை எதுக்கு சொல்ல வரா, இதை தடை செய்யணும், எதுவுமே பண்ண விடக்கூடாது. அதை ஒரே இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ ஆளுங்கட்சி இருக்கு, பிரசிடன்ட் கூட ஆளுது. இந்த ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படின்னு தெரியாம இருக்காங்க. இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு? இவ்வாறு பெரிய கூட்டம் போட்டு நம்ம பண்றோம். இது மக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம செய்யறோம். அது ஒரு அளவு ஒரு இன்ஜினியரா படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும் ஹைட்ரோ கார்பனை பத்தி. இது என்ன நன்மை தீமைன்னு. டோட்டலா இது நாசகார திட்டம். இந்த கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. அம்மையார் ஜெயலலிதா இதை தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, டைசல் கார்பரேட் ஒரு திட்டத்தை கொண்டு வரான் 2023 அதிகாரப்பட்டு இந்த மாதிரி கிராமங்கள்ல வந்து இதுக்கு வந்து எப்படி ஒப்புதல் வழங்கப்படுறதுன்னா 1,64,819 ஏக்கரை ஸ்டாலின் அரசு கொடுத்துச்சு. 4 வருஷம் குத்தகை லைசன்ஸ். புரியுங்களா? இதை ஜெயலலிதா ஏத்துக்க தடை செஞ்சாச்சு. 2015 பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டுல இதை எடுக்க முடியாது, அம்மையார் ஜெயலலிதா தீவிர போராட்டத்தினால தற்காலிகமா நிப்பாட்டிட்டான். இது இப்ப பாஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப பிரசன்ட் என்ன பண்ற யாருக்குமே தெரியாம 425 கோடியில இந்த கடல் பகுதியில எடுக்க மனு அனுப்பிச்சிருக்கான். இதை கொடுக்க கூடாது. இதுதான் இந்த போராட்டம். இப்ப இதே மாதிரி மதுரை பெரிய மாநகர் சஞ்சன், டைஸ்டன், சேன் வாயு, மீத்தேன் வாயு இதெல்லாம் மக்களுக்கு தேவையே கிடையாது. இதெல்லாம் வந்து ஏக காலத்துல 16-17ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் நம்ம பயன்படுத்தல. புரியுங்களா? இதெல்லாம் நாசகார திட்டம். இதெல்லாம் தமிழ்நாட்டுல வரக்கூடாது. இதுக்கு ஒரே ஆளு செந்தமிழ் சீமான் தான் தொடர்ந்து போராட்டங்களை பண்ணிட்டு வராங்க. இதை மக்கள் அறிவு கூட கவனிக்கணும். இன்றைய நிலைமை தமிழ்நாட்டு ஆட்சி நிலைமைய மக்களுக்கு தான் ஆயிரம் பார்க்கணும். மக்களுக்கு இதனால என்ன பாதிப்பு, இது அரசாங்கத்துக்கு என்னது, இது வந்து பெரிய நாசகார திட்டம். ஹார்ட் அட்டாக் வரும், பொல்யூஷன்னால பாதிப்புப்பட்டு நுரையீரல் பிரச்சனை வரும். நமக்கு தேவையில்லாத திட்டம் கடலுக்குள்ள உள்ள, அதனால மீனவர்கள் சாகுது.
டோட்டலா சுனாமி 2001 வந்துச்சுல, இந்த மாதிரி திட்டங்கள்னாலதான் வைப்ரேட் ஆகும். பூமியை தொலை போட்டா வைப்ரேட் ஆகும். கண்டிப்பா அதான் ரியாக்ட் ஆகல. கிட்டத்தட்ட வெனிசுலாவுல பல கோடி பூமி தாக்கிச்சு. தமிழ்நாட்டுல இந்த திட்டம் வரக்கூடாது சார். இதுதான் சார் சீமான திட்டம். அறிவு உள்ள நம்ம இதெல்லாம் நடைமுறைப்படுத்த போராட்டம் பண்றாங்க. இதை தொடர்ந்து பண்ணாலும் கொடுக்க கூடாது. இந்த மத்திய அரசு, இந்த மாநில ஆண்டு எடுக்கிற மாநில அரசு இத பத்தியே செவி சாக்கல. எத்தனை 23 இயக்கங்கள் இருக்கு. ஆண்டு அரசு இருக்கு, ஆளுகின்ற அரசு இருக்கு, திராவிட கழகம், அண்ணா இத பத்தியே ஒருத்தர் ரோட்ல பேட்டி கொடுக்கல சார். இதை பத்தி நிப்பாரம் சொல்லல சார். இதை மக்களுக்கு எதிரானது. ஒரு சாதாரண சிவிலியனுக்கு இதை பத்தி தெரியாது. ஒரு விஞ்ஞான ரீதியா ஆராய்ச்சி பண்ணோம்னா இது பாதுகாப்பானது. ஹைட்ரோ கார்பன் க்ளோஸ் பண்ண, புரியுங்களா? ONGC வரக்கூடாது. இந்த மாதிரி பிரைவேட்லயும் விடக்கூடாது. ஏன்னா அந்தானி அம்பானி தான் மீத்தேனு, சேந்தேனு இந்த மாதிரி திட்டங்களாம் தமிழ்நாட்டுல நிறைய பண்ணி அவன் வளர்றான். தமிழ் மக்கள் நாசகரமா போறான். அது மாதிரி விவசாயம் பாதிக்கும். ஏன்னா பூமியில விவசாய நிலம் டெல்டா மாவட்டம்ல இன்னைக்கு நிலைமை சரியில்லை, வாட்டர் இல்ல. இதெல்லாம் மீறி இதுக்கு ஆர்டர் கண்டிப்பா மத்திய அரசு கொடுக்க கூடாது. இதுக்குதான் ஒரு பெரிய போராட்டம். ஆளும் அரசுக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆளும் அரசு சார், நான் கரெக்டா ஸ்டார்டா சொல்றேன். விஜய் எனக்கு அப்பா சொல்லல. அவர் என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா 76 ஆண்டுகள் இந்த மண்ணையும் வளத்தையும் கொள்ளையடிச்ச அரசியல்வாதி எல்லாம் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லிட்டான். அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு விஜய்க்கு 1,73,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். பெண்கள் அதிகமா போட்டிருக்கான். ஆட்சிக்கு வந்தாச்சு. நீ கவர்ச்சிகரமான திட்டம் அறிவிச்சிருக்கீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2,500 ரூபாய் பணம் தர்றோம், வீடு தர்றோம், கார் தர்றோம், பைக் தர்றோம், 6 சிலிண்டர் தர்றோம், வீட்டுல வேலை இல்லை நகை டெக்னிக்கல் காருக்கு 6,000 ரூபாயும், அதாவது ஆர்ட்ஸ் படிச்சவனுக்கு 4,000 ரூபாயும். இந்த மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்களா மாமஞ்சீடு, குழந்தை நகை, கல்யாணம் பண்ணாத நகை, பட்டு சேலை, இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிச்சோன்னு இன்னைக்கு வீட்டுல குடும்பம் பணம் இல்ல. ஏன்னா குடும்பத்தோட மதுபான விலையை போய் அரெஸ்ட் ஆயிட்டான். குடிச்சு போதையா வீட்டுக்கு வருவாங்க இல்ல. அதனால வாக்களிச்சாங்க. என்ன நம்பி வாக்களிச்சாங்கன்னா மதுபான கடையை தடை செய்வாரு, நமக்கு பணம் கிடைக்கும், இந்த ஒரு நம்பிக்கையில வாக்கு போட்டாங்க. ஆட்சி 40 நாள் ஆச்சு. இப்பவே 3 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. நல்லா ஒண்ணு கேட்டுக்கிறீங்களா? இவர் என்ன சொல்றானா, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுங்கிறாரு. அப்ப கொள்ளையடிக்கிறவங்க திராவிட கழகம் ஒண்ணா? இது என்னுடைய கேள்வி. அதாவது சட்டமன்றத்துல 1 ரூபா மக்கள் காசை எடுக்க மாட்டேன், மக்கள் இருக்கிறத விட மாட்டேன், ஏற்கனவே எடுத்தவனை விட மாட்டேங்கிறேன். இந்த பாயிண்ட் ஏற்கனவே இருந்தவனா நீ ஏன் கட்சியில சேர்க்கிற? உன்னை நம்பி 1.70 மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புற? நீ குற்றவாளியா? அப்ப பாவேகா திருப்பி ஒரு இயக்கத்தை பாதுகாப்பு கொடுக்குறதா என்னுடைய கேள்வி. சொல்ல போறீங்களா? இந்த இயக்கம் உண்மை இல்ல, மக்கள் தெரிஞ்சுவாங்க. ஏன்டா வாக்களிச்சவங்களுக்கு மன சிந்தனை இருக்காங்க. அதனால ஏடிஎம்கேக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு, டிஎம்கேக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு, பாவேகாவுக்கு விஜய்க்கு சான்ஸ் கொடுத்தாச்சு. 40 நாள உண்மையான ஆட்சி இல்ல, மதுபானம் வைக்கிறான். புரியுங்களா? அதாவது 717 கடை எடுத்தவங்க எடுக்கவே கிடையாது. 465 மதுபான கடை தமிழ்நாட்டில் இருக்கு. புரியுங்களா? 717 எடுத்துங்கிறாரு. சரியான ஆக்கப்பூர்வமா இல்ல. அதை எடுத்தால இந்த முக்கத்துல கடையா இருக்கிறா, அந்த முக்கத்துல இலைக்கு ஒரு சரக வைக்கிறான். புரியுங்களா? அது மாதிரி மணல் மகிழ் மன்றம் 1066 இருக்கு தமிழ்நாட்டுல. அதாவது மணல் மகிழ் மன்றம் சொல்லிட்டு மதுபான கடை ஒண்ணு பக்கம், மணல் மகிழ் மன்றம் ஒரு பக்கம். என்ன மக்களை ஏமாத்துற சார்? மதுபானத்தை தடை செய்வாரு விஜய் தாசர் ஓட்டு போட்டாங்க. இப்ப பாக்கெட் சாரம் போட போது ஆதார் லாட்ரி கிட்ட 4 போயிடுச்சு. இந்த செலவு எல்லாம் ஆதார் சாட்டா போயிடுச்சு. நான் கேட்ட கேள்வி பதில், நீ கட்சியில இருந்து நீ யார் ஆதார் சேர்க்கல? 1,73,00,000 பேருக்கு நீ என்ன பதில் சொல்ற? உன்னை நம்மளே நிலைமை சொல்ற? நீ பெரிய ஐஎஸ் ஐயாரியா? இந்த நாட்டு வளர்த்த நீ நடிப்பு துறையில மக்களுக்கு நீ என்ன சொன்ன? 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்த கொஞ்சம் வளர்ந்தான். இப்ப பாத்தீங்கன்னாக்க வந்தவங்க நீ பொறுப்பு கொடுக்குற. ஏற்கனவே 30 வருஷம் உன்னுடைய இருந்தவங்க நிச்சயமா கலவை வரும் சார். இந்த இயக்கம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாது. மக்களுக்கு எதிரான ஆட்சி உண்மை இல்ல. மதுபானத்தை தடை செய்வார் தான் விஜய்க்கு வாக்களிச்சாங்க. மதுபான தடை இல்ல, லாட்டிக்கு ஓடுது. ஆதவர்த்தனோட நிலவரம் என்ன? ஏற்கனவே சபரிவாசம் இருந்தாரு, திருமாவளவன் இருந்தாரு. புரியுதுங்களா? அவர் லாட்டி குடும்பம் பின்னாடி எல்லாமே ஈடுநிலையில மாட்டக்கூடிய ஆளுங்க. இவர் மேல கேஸ் இருக்கு. இப்ப இவர்கள் அதாவது விஜய் கட்சியா ஆதவர்த்தன கட்சியாக தெரியணும். சொல்ல போறீங்களா? அதாவது எங்க கட்சி தூய்மையான கட்சி, குற்றம் இருக்காது, லஞ்சம் இருக்காது, எல்லாருமே சரி போடணும்னு சொல்லி இவர் வந்தாரு. செங்கோட்டையன் 2,000 கோடி சொத்து இருக்கு.
புரியுங்களா? இப்ப விஜயபாஸ்கர் வந்திருக்காரு, புதுக்கோட்டையை க்ளோஸ் பண்ணவரு. இப்படி ஒவ்வொருத்த மேல பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்கான், மேல கேஸ் இருக்கு. இதை பாதுகாக்கிறது தாவேகாவா? குற்றவாளி குண்டா மாறுது தாவேகா. இந்த மக்கள் சிந்திக்கணும். 12 வருஷமா 15 வருஷமா அந்த களத்துல தண்ணி இல்லாம வேர்வை சிந்தி உண்மையா அந்த மக்களுக்கு சீமான் கத்திட்டு வராரு. மக்கள் சிந்திக்கணும், இந்த இளைஞர் சிந்திக்கணும், இந்த பெண்கள் படிச்சவங்க சிந்திக்கணும். நீ தமிழ்நாடு பாதி பேர் இல்ல, கலாச்சாரம் மரம் மாறி போச்சு, எல்லாம் வடநாட்டுக்காரங்க வந்துட்டான், எல்லா தொழிலுமே நம்ம விட்டு போயிடுச்சு. உண்மையான தமிழ்நாடே இல்ல. இப்பதான் நம்ம போட்ட கண்டிஷன்ல தமிழ்நாடு பஸ் விட்டுருக்கான். அந்த பஸ்ஸுக்கு தென் மாவட்டத்துல தூத்துக்குடி திருநெல்வேலியிருந்து வருவது ஒவ்வொரு பஸ்ஸுக்கு 20,000 ரூபாய் செலவு. நான் சொல்றேன் உங்களுக்கு, புரியுங்களா? நீ டெல்லி போயிட்டு வந்த, நான் போட்ட பதிவுனால அடுத்தது என்ன பண்ணா, இந்த பணம் எனக்கு நானா சொந்த பணம்ட்டாரு. டெல்லிக்கு நீல ஆதார் மீட்டிங் போனாரு, நிதி ஆயுக்தா மீட்டிங் போறாரு. போன செலவு 50 கோடி. தன்னுடைய பிளைட் லேண்டிங்க்கு அவருக்கு 2 லட்சம் ரூபா. புரியுங்களா? ஏற்கனவே ஜெயலலிதா போயிருக்கு, ஸ்டாலின் போயிருக்காரு, கலைஞர் போயிருக்காரு. வெறும் 20 லட்சம் தான் செலவு. அப்ப நம்ம ஊடகத்துல இதெல்லாம் தமிழகத்துக்கு பாதிப்பு வரும்னு சொன்ன உடனே இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, நான் எந்த ஊருக்கு டூர் போனாலும் அது சொந்த செலவுன்னு சொல்லிட்டாரு. நான் விஜய் கேட்கிற ஒரே கேள்வி, எனக்கு செங்கோட்டை ஆள் இல்ல, ஆதவர்ச்சன ஆள் இல்ல, நீ என்ன தமிழ் மக்களை ஏமாத்தி சொல்லி இல்ல, ஒருவேளை புரட்சி, நான் உங்களுக்கு 1 ரூபாய் எடுக்க மாட்டேன், ஊழல் பண்றவங்க விட மாட்டேன், ஊழல் ஏற்கனவே பணம் விட மாட்டேன்னு சொல்ல, நீ ஊழல்வாதி திருட்டு போயெல்லாம் என் கட்சியில் கேட்கிற, இதுக்கு ஏதாவது பதில் உண்டா? நான் கேட்கிறேன், சிஎம் கேட்கிறேன், மத்த எல்லாம் திருட்டு போய் நான் தமிழ்நாடு கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், பணம் கோடி கோடியா வச்சிருக்கான். மத்திய அரசு பிராடு, மோடி பிராடு, அமித்ஷா பிராடு, இடி மயிலுக்கா வச்சிருக்க, இடி எதுக்கா வச்சிருக்க, என்டோஸ்மெண்ட் டைரக்டர் எதுக்கே வச்சிருக்க? ஒரு குற்றவாளி சொத்து சேர்த்துட்டானா அவனை ரெக்கார்ட் பண்ணணும்யா. என்ன ரைடுங்கிற? ஏவாவில ரைடு, ஏவாவில எங்க போயிட்டான்? லண்டன் ஓடி போயிட்டான். ஆர்ட் பேசமெண்ட் 16 கோடிக்கு ஒரு அணை கட்டினேன். அணை இருக்கா? முல்லை பெரியார் பின்னிக்கு கட்டினா இன்னும் நிக்குது. புரியுங்களா? மேட்டூர் டேம் முள்ளீஸ்கூர் பிரிஸ்காரன் கட்டினா 4.5 கோடியில இன்னும் நிக்குது. இதெல்லாம் நம்ம பழைய கலாச்சாரம்லாம் இன்னைக்கு சீமான் கொண்டு வராரு. சீமான நேசிங்க, உண்மையா இருக்கும், இந்த நாடு நாட்டுப்பற்று இருக்கும், தமிழர் ஆளணும், தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு, இதை கொண்டு வரதுக்கு தான் 15 வருஷமா கத்துறாரு. இனிமே பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாரு. எங்களை போல மீடியாக்காரர் தான் இதெல்லாம் நாங்க பரப்புரை பண்ணுவோம். அதனால இந்த மக்கள் இதை சிந்தித்து ஆட்சி என்ன செய்யறாரு? விஜய்னால தமிழ்நாட்டுல பாதிப்பு சார். புரியுங்களா? மாற்றுக்கிறது நீ ஏன் திருடனுக்கும் அடைக்கல கொடுக்குற? விஜயபாஸ்கர் யாரு? செங்கோட்டையன் யாரு? ஜிஆர் விஜயபாஸ்கர் யாரு? பலாயிரம் கொண்ட ஒரு, அதாவது எம்ஜிஆர் பிடிக்கும், எம்ஜிஆர் கட்சியை நீ அழிக்கிற? கேட்ட கேள்வி பதில். எம்ஜிஆர் கொள்கைய 69-74 பார்மலாவன பாராட்டுங்கிற, நான் அனுசரிக்கிறீங்களா? அப்ப எம்ஜிஆர் படத்தை போடுற, பெரியாருக்கு பின்ன படத்தை சாட்டை அடிக்கிற மாதிரி படம் போடுற, அப்ப எம்ஜிஆர் கட்சி நீ அழிக்கிற? இது பெரிய ராயலா? தமிழ்நாடு கிங்கானி? நீ சுதந்திர போட தியாகியா? என்ன பண்ண பொதுமக்களுக்கு? இதுக்கு பதில் வேணும். குற்றவாளிகளை கூட்டி சேர்ந்து யார் மேல கேஸ் போட போறேன்? இதெல்லாம் யார் மேல நாங்க கேஸ் போடுவோம்? இதுக்கு பதில் வேணும். சீமானா கேட்கிறேன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, குற்றவாளியை பிடிச்சிருக்கு. இப்ப சார் 10 லட்சம் கோடியோட போச்சு ஸ்டாலின் அரசு. இப்ப 40 நாள் 3 லட்சம் கோடி கடை ஏறிடுச்சு. நல்லா கேளுங்க, 2,000 ரூபாய் பணம் தர்றேன் நீ கவர்ச்சிக்கு திட்டம். உனக்கு நியாயம் இருக்கா இல்லையா? தமிழ்நாடு பட்ஜெட் வருமானம் எவ்வளவு? புரியுங்களா? 33 கோடி 31 லட்சத்து சம்திங் வராத வருமானம். வருமானம் 105 கோடி ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு வருமானம் இருக்கு சார். உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ 2,500 ரூபாய் தந்தியா? தரல. புரியுதுங்களா? எனக்கு காலதாம வேணும், கஞ்சா கல்லாவோட பணம் இல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஆதரவு சொத்து வைப்பியோ சொத்து வைப்பியோ எனக்கு தேவையில்லை, சொல்லதான் செய்யணும். அதுதான் மனுஷன். இல்லைன்னா ஆட்சி ஓட்டி போயிட்டே இருக்கணும். குற்றவாளி கூடாரமா பார்த்த பனையோடு சார் 41 பேர் செத்தாங்க. கரூர்ல 41 செத்தாங்க பிள்ளைங்க. அதுக்கு ஏதாவது நினைவஞ்சி பண்ணியா? நீ அம்பேத்கர், பெரியாரு, அஞ்சலை அம்மாள், காமராஜர் படம் போட்டியில வேலு நாச்சியாரு கொள்கை தலைவர். இப்ப ஆட்சி வந்துருச்சு இல்ல, நீ எல்லா தாலுகா ஆபீஸ்லயும் அந்த படத்தை மாட்ட, ஓ படத்தை மாட்ட. நீ ஓ நானா பஸ்லயே ஓ படத்தை போடுற. கலைஞரை படம் போடுறதுன்னு பிரச்சனை பண்றோம். இது சுயநலம், உனக்கு சுயநலம். அதைத்தான் நான் சொல்லுவேன். பப்ளிக்ல வாழ இதெல்லாம் மாத்திக்க. குற்றவாளி கூடாரமா இருக்கு. எவ்வளவு திருடுறாங்க கணக்கு காட்டியா? நீ சொன்னீங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே சம்பாதிச்சாலும் அதெல்லாம் எடுத்தியதா இந்த கடன் காலி ஆகி போயிடும். நீ பணம் கட்டுறது சிலிண்டர் கொடுத்து அப்புறம் இருக்கட்டும். குற்றவாளி கூடாரமா தாவேக ஆகுது. இதெல்லாம் மாற்று இருக்கா? சாதாரண ஒரு பப்ளிக்கு ஒரு தொண்டை கேட்கிற என்ன பதில் வச்சிருக்க? நீ கடையூர்ல குற்றவாளி எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீ முதல் சொல்லிருக்கணும். சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு வாக்கு வங்கி கொடுத்துருக்காது சார். பெண்கள் நம்பிதான் சார் ஓட்டு போட்டாங்க. பெண்களை அவர் ஏமாத்துறாரு. உண்மை இல்ல.
பாப்போம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனா சீமான் தம்பிகள் ஒவ்வொருத்தரும் உன்னை வாட்ச் பண்றோம், ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வாட்ச் பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் பிராடுகாரன் இந்த 1000 கோடி வாங்கிட்டான். யாரு அந்த நெக்ஸ்ட் உங்களுக்கு யாரு? ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர். ஏற்கனவே யார் இருந்தது? அருள் பொய்யாமணி. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு புதுசா 50 லட்சம் கோடி கடை லபுஞ்ச ஒரு எவரி ஏறி வந்து 1500 பிரைவேட் பள்ளிக்கூடம் மெட்ரிக் இருக்கு. ஒண்ணுக்கு ரெனியூவல் பண்ணணுமா 3 லட்சம் 5 லட்சம். இதெல்லாம் பிராடு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இல்ல, அவ பிராடு பண்ண பணம்ல எவ்வளவுன்னு கேட்கணும்ல. நீ வந்து ராஜ்மோகன் பிராடு சார், எல்லாமே ஊழல்வாதி சார். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு தில்ல தைரியம் இருந்தா ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் எஸ்பிஎஸ்ஐ போடியா, அதை வாட்ச் பண்ண. காலையில சாயந்தரம் வரை இந்த மினிஸ்டர் என்ன பண்றாரு, யாரோட பேசுறாரு, இது மாதிரி எம்ஜிஆர் வச்சிருந்தாரு. புரியுங்களா? உன்னுடைய ஆட்சி உண்மை இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உன் கொள்கை தலைவரா நீ பாலா பண்ணல, உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ நம்பி சீக்கிரம் காட்டணும். நீ கொள்ளை கூடாம மாத்தாத. திருவிழா சேர்த்துக்கிட்டே இருக்கேன், குளிக்கு போயதால ஏமால வந்து படுங்கிற. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா களமாறு. நாங்க 6 சட்டமன்றத்துல கண்டிப்பா சீமானுக்கு அமோக வாய்ப்பு இருக்கும். நாங்க உண்மையா சொல்றோம், ₹1 வேண்டாம், எங்களுக்கு 1,50,000 சம்பளம் போது. புரியுங்களா? எங்களுக்கு ஒரு காரு ₹1 பணம் எடுக்க மாட்டோம், எடுத்தவனும் விட மாட்டோம். அரசு உடைமை எல்லாம், மெடிக்கல் காலேஜ், கல்வித்துறை எதுவாக இருந்தாலும் அரசு உடைமை. பதிவுத்துறையில எவன் 1 ஏக்கருக்கு படுத்திருந்தானா ரெக்கவர் பண்ணுவோம். இது மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால சீமான் ஏடிஎம்கே டிஎம்கே வந்துருச்சு, தேவைக்காக வந்துருச்சு. அடுத்த சான்ஸ் சீமான், மாற்றுக்கிறது கிடையாது. உண்மையா இருக்கு. அவரை மதிங்க. அவர் பிளான் பண்ணல, புள்ளி அடிக்கல, ஸ்டாலினோட போய் போனதுனால அவருக்கு பணம் வாங்கல. ஏன்னா ஸ்டாலின் வேணாம்னு 3,73,00,000 பேர் ஓட்டு போடுறான். ஸ்டாலின் வேண்டாம்னு. ஸ்டாலினோட பேசுற தப்பு கிடையாது. அரசியல்ல யாரோடய நம்ம பழகுவோம். அதனால இந்த மக்கள் கண்டிப்பா அடுத்தது வாய்ப்பு கொடுக்கணும். சீமானுக்கு நாம் தமிழருக்கு ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. செங்கோட்டை பள்ளிக்கூடத்துல ஜாதி செடிகளை கொடுக்க போறான். அவனை என்ன சொல்றது தெரியாது, ஜாதியா பிரிக்க பள்ளிக்கூடத்துல கொண்டு வரான். இதனால ஏற்கனவே அம்மா காட்சியில் எல்லாருமே திருடர்கள், கொள்ளையர்கள். இப்ப எல்லா தாவைகளை இவர் சொன்னனால பயந்துகிட்டு போய் அவர் மேல உழுகுறாங்க. தன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவானா, நம்ம சொத்தை பறிச்சிருவானு பயத்துல செய்யறான். நீ அது குற்றவாளிக்கு ஆதாரம் கொடுக்குற. நான் என்ன சொல்றேன், குற்றம் செய்யறதுக்கு அப்பன்ஸ், குற்றவாளியை பாதுகாக்க மேற்கொண்டு அப்பன்ஸ். இதை சிந்திக்கணும் சிஎம். எவனை நீ கூப்பிடுறியோ அவன் பின்புலத்துல உள்ள சொத்தெல்லாம் அவன் மேல 30 கேஸ் இருக்கு. விஜயபாஸ்கர் 30 கேஸ், கரூர் விஜயபாஸ்கர்ல 30 கேஸ் இருக்கு. இதெல்லாம் நீ எப்படி சரி செய்வ? அப்ப நீ பிஜேபி ஆளா, நீ மோடி ஆளா? எங்களுக்கு விவரம் தெரியணும். இந்த லாட்டரி டிக்கெட் வைக்கிறான் ஆதவர்ச்சனா டீம். இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சீமானை விரும்புவாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. 6 சட்டமன்ற தொகுதியில பரப்புறவு செய்வான். கண்டிப்பா அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். 4வது சான்ஸ்ல. நன்றிங்க ஐயா.